நாட்டின் பல்வேறு பகுதிகளில் ஏற்பட்டுள்ள ஆபத்து, மக்களை பாதுகாக்குமாறு அறிவுறுத்தல். அதிக ஆபத்துள்ள வலயங்களில் உள்ள வீடுகளில் வசிப்பவர்களை வேறு பாதுகாப்பான நிலங்களுக்கு மாற்றுமாறு தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் பரிந்துரைத்துள்ளது. அதற்கமைய பதுளை, கொழும்பு, காலி, ஹம்பாந்தோட்டை, களுத்துறை, கண்டி, கேகாலை, குருநாகல், மாத்தளை, மாத்தறை, நுவரெலியா, ரத்தினபுரி மற்றும் கம்பகா ஆகிய 13 அதிக ஆபத்துள்ள வலயங்களில் உள்ள 9452 வீடுகளில் வசிப்பவர்களை வேறு பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்ற வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த அறிக்கைக்கமைய முதல் முன்னுரிமையின் கீழ் உள்ள வேறு காணிகளில் அவசரமாக மீண்டும் கட்டப்பட்ட வேண்டிய வீடுகளின் எண்ணிக்கை 2025 ஆகும். மேலும் இரண்டாவது முன்னுரிமையின் கீழ் உள்ள வேறு காணிகளில் அவசரமாக கட்டப்பட வேண்டிய வீடுகளின் எண்ணிக்கை 2499 ஆகும். சேதமடையாத ஆனால் வசிக்க தகுதியற்ற வீடுகளின் எண்ணிக்கை 4928 ஆகும். மற்றொரு பாதுகாப்பான இடத்தில் ஒரு வீட்டை கொண்டு மீள்குடியேற்றத்துக்கு பரிந்துரைக்கப்பட்ட அதிக ஆபத்துள்ள வலயங்களில் அதிக எண்ணிக்கையிலான வீடுகள் கண்டி மாவட்டத்தில் அமைந்துள்ளன. அந்த வீடுகளின் எண்ணிக்கை 3355 ஆகும். தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் வெளியிட்ட தகவலுக்கமைய முதல் முன்னுரிமைக்கான அளவுகோல்கள் மண் சரிவுகளால் முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ சேதமடைந்த வீடுகள் அல்லது உடனடியாக சேதமடைய வாய்ப்புள்ள வீடுகளாகும். இரண்டாவது முன்னுரிமைக்கான அளவுகோல்கள் மண் சரிவு அறிகுறிகளை காட்டும் வீடுகள் மற்றும் மண் சரிவுகள் தொடங்கக்கூடிய செயலில் உள்ள மண்டலத்தில் அமைந்துள்ள வீடுகளாகும். குறித்த மாவட்டங்களில் நடுத்தர ஆபத்து மண்டலத்தில் 11,363 வீடுகளை கட்டமைப்பு மற்றும் கட்டமைப்பு அல்லாத மண் சரிவு தணிப்பு முறைகளுடன் ஒரே காணியில் மீள்குடியேற்றம் செய்ய தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் பரிந்துரைத்துள்ளது.